ஒரே நாளில் இருமுறை உயர்ந்த தங்கம் விலை. இன்று சவரனுக்கு 1280 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 92,000 ரூபாயாக விலை உயர்வு. 1 கிராம் தங்கம் 11,500 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலையும் கிலோவுக்கு இன்று ஒரே நாளில் 6,000 ரூபாய் அதிகரிப்பு. 1 கிலோ கட்டி வெள்ளி 1,90,000 ரூபாய்க்கு விற்பனை. நீலகிரி, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். நெல்லை, தென்காசி, மதுரை, சிவகங்கை, திருச்சி, திண்டுக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் இன்று தொடங்கி 17ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திண்டுக்கல், மதுரை, தேனி, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் எனவும் தகவல். திருப்பூர், ராணிப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் மதிய வேளையில் மழை. தேனி, கொடைக்கானலிலும் 2 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். சென்னை புறநகரில் பெய்த கனமழையால் சோழிங்கநல்லூர் சந்திப்பு சாலையில் தேங்கிய வெள்ளம். மழைநீர் வடிகாலில் ஏற்பட்ட அடைப்பு காரணமாக தண்ணீர் தேங்கியதால் கவனமாக சென்ற வாகனங்கள். கிருஷ்ணகிரி KRB அணையில் இருந்து வினாடிக்கு 7,900 கன அடி திறப்பு. பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் மணல் மூட்டைகள், JCB வாகனங்கள் தயார். JCB, டிராக்டர், லாரி, கிரேன் மற்றும் ஹேண்ட்ஸா, பவர்ஸா இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாக் போக கூடுதலாக பிரைவேட்லேயே மொபிலைஸ் பண்ணி எல்லாமே தயார் நிலையில் இருக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம டேம்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,000 மணல் மூடைகள் தயார் நிலையில் இருக்கு. அதை டிப்ளாய் உடனே கொண்டு போய் வைக்கணும்னால அதுக்கு 40 பணியாளர்களும் தயார் நிலையில் இருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் பெய்த கனமழையால் தேசிய நெடுஞ்சாலையில் தேங்கியுள்ள வெள்ளம். சாலையில் தேங்கியுள்ள வெள்ளத்தால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. ஆந்திராவின் கலபுகுண்டா அணையில் இருந்து பொன்னை ஆற்றில் நீர் திறப்பு அதிகரிப்பு. வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கரையோர மக்களுக்கு வெள்ளபாய எச்சரிக்கை. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. ஊழியர்கள் பலர் உள்ளே சிக்கிக் கொண்டதால் மீட்பு பணிகள் தீவிரம். கிராம சபை கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்ற முதலமைச்சர் MK ஸ்டாலின், நாட்டின் முதுகெலும்பாக இருப்பவை கிராமங்கள்தான் என மகாத்மா காந்தி கூறியதை நினைவு கூர்ந்து உரை. முதுகெலும்பா இருக்கிறது கிராமங்கள் தான். அதனாலதான் நம்ம தேச தந்தை காந்தி அவர்கள் விடுதலை இந்தியாவின் வலிமை கிராமங்களில் தான் இருக்குதுன்னு சொன்னதோட இந்தியா கிராமங்களில் தான் வாழ்கிறதுன்னு ஆணித்தரமா சொன்னார். வேறு எந்த ஒரு முதலமைச்சரும் கிராம சபை கூட்டங்களில் பங்கேற்றதில்லை என முதலமைச்சர் பெருமிதம். வேறு எந்த முதலமைச்சரும் இப்படி கிராம சபை கூட்டங்களில் பங்கேற்றதில்லை. அதுலேயும் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இவ்வளவு பெரிய அளவில் 10,000க்கு மேற்பட்ட ஊராட்சிகளையும் இணைய வசதி மூலமாக இணைச்சு
கிராம சபை கூட்டத்தை நடத்துறது இதுதான் முதல் முறை. மக்களுடன் இருந்து பணியாற்ற வேண்டும் என பேரறிஞர் அண்ணா கூறியதை சுட்டிக்காட்டி புகழாரம். இருந்து பணியாற்றக்கூடிய இந்த எண்ணத்தை நமக்குள்ள விதைச்சவர் தமிழ்நாட்டின் தலைமகனான பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர்தான் மக்களிடம் செல், அவர்களுடன் வாழ், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள், அவர்களை நேசி, அவர்களுக்கு சேவை செய்யணும் நமக்கு கட்டளையிட்டு நம்மை எல்லாம் ஆளாக்கியவர். கிராம ஊராட்சி நிதி நிர்வாகம் குறித்து வெளிப்படைத்தன்மை தேவை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். நம்ப ஊர் நம்ப அரசு என்ற பெயரில் குறைகளை தீர்ப்பதற்கு புதிய திட்டம் தொடங்கப்படுவதாகவும் அறிவிப்பு. நம்ம ஊரு நம்ம அரசு என்ற பேர்ல கிராம சபையில மக்கள் கலந்து ஆலோசிச்சு 3 முக்கிய தேவைகளை தேர்வு செஞ்சு தீர்மானம் நிறைவேற்றப்படணும். அப்படி கண்டறியப்படும் தேவைகள் உடனடியாக நிறைவேற்றப்படுறத மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்யணும். அரசு திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என பொதுமக்களிடம் கேட்டறிந்த முதலமைச்சர் தாயுமானவர் திட்டம், கலைஞர் வீடு திட்டம், மகளிர் உரிமை தொகை தொடர்பாக விசாரித்து ஆய்வு. திட்டத்தில் உங்க ஊராட்சியில் எத்தனை பேர் பயன்பெறாங்க, அதே மாதிரி 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வீட்டுக்கு வந்து கொடுக்க சொல்லியிருக்கோம், அதெல்லாம் கொடுக்குறாங்களா? அதை பத்தி சொல்ல முடியும் ஐயா? எங்க கிராம பகுதியில மொத்தம் 24 பேர் இந்த திட்டத்தின் மூலமா பயன்பெறாங்க. மகளிர் உரிமை திட்டத்தில் சில விடுபட்டு போச்சுன்னு ஒரு குறை இருக்கு. அது லிஸ்ட் கேட்டோம், லிஸ்ட் எடுத்திருக்காங்களா? அதெல்லாம் எடுத்துருக்காங்க ஐயா. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல 135 பேர் கொடுத்துருக்காங்க ஐயா. அந்த ஸ்டாலின் எடுத்துட்டு ஐயா. சரி சரி சரி. தென்காசி மாவட்டம் துரைசாமிபுரத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் சலசலப்பு. அடிப்படை வசதிகள் குறித்து முதலமைச்சரிடம் கூறாதது ஏன் என கேட்டு வாக்குவாதம். தேனி அருகே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் இருதரப்பினர் இடையே கடும் வாக்குவாதம். திமுகவினரும் பாஜகவினரும் மாறி மாறி வாக்குவாதம் செய்ததால் கூட்டத்தை புறக்கணித்த பொதுமக்கள். சேலத்தில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணையும் விழா. அதிமுகவில் யார் இணைந்தாலும் உயர்ந்த இடத்துக்கு செல்ல முடியும் என இபிஎஸ் பெருமிதம். பல்வேறு கட்சியிலிருந்து விலகியும் பல்வேறு அமைப்பிலிருந்து விலகி தங்களை இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டுள்ள அத்தனை பேரும் எதிர்காலத்திலே பல்வேறு பொறுப்புகள் வருவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு நிறைய காத்துக் கொண்டிருக்கிறார். எப்போது பார்த்தாலும் பாஜகவின் அடிமை என்று கீரல் விழுந்த ரெக்கார்ட் மாதிரி பேசும் உதயநிதிக்கு அரசியல் தெரிய வாய்ப்பே இல்லை என இபிஎஸ் கடும் தாக்கு. ஆட்சி அதிகாரம் என்றால் யார் காலையும் பிடிக்கும் அடிமை திமுக என விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்ல. கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறார். திரு உதயநிதி அவர்களே, நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களோ தெரியாத பேசுறீங்களோ தெரியாது. ஏன்னா உங்களுக்கு அரசியல் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. தெரிஞ்சா பேச மாட்டீங்க. ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்றால் யாரு காலை வேணாலும் பிடிக்கக்கூடிய அடிமை திமுக. கரூரில் விஜயன் பரப்புரை நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு குழுவில் இருந்த தவேக மாவட்ட செயலாளர் பார்த்திபன் எஸ்ஐடி விசாரணைக்கு ஆஜர். பிரச்சார நிகழ்ச்சிக்கு சவுண்ட் சர்வீஸ் செய்து கொடுத்த ஆடியோ இன்ஜினியர்களும் கரூரில் உள்ள எஸ்டிஐ அலுவலகத்திற்கு விசாரணைக்காக வருகை. தவேகவுடன் கூட்டணி என்பது போல அதிமுக தரப்பிலிருந்து வதந்தி பரப்புவதாக திருமாவளவன் பேட்டி.
தவேகவுடன் கூட்டணி என்றால் பாஜகவை கழற்றி விடுவதற்கு தயாராகிவிட்டாரா எனவும் கேள்வி. கூட்டணியில் இருக்கிற போது தமிழக வெற்றி கழகம் அந்த அணிக்கு எப்படி வரும் என்ற கேள்வி எழுகிறது. ஏனென்றால் பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி என்று விஜய் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். அப்படி என்றால் பாஜக, அதிமுக, தவேக ஆகிய கட்சிகள் கூட்டணியில் இருக்குமா, அல்லது பாஜகவை கழற்றி விட்டுவிட்டு அதிமுக வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறதா என்ற இன்னொரு கேள்வியும் எழுகிறது. வேறு எந்த ஒரு கட்சியின் கொடியையும் அதிமுகவினர் தூக்கியது கிடையாது என செல்லூர் ராஜு பேட்டி. தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் இபிஎஸ்ஐ விரும்புவதால் கொடிகளுடன் வருவதாக விளக்கம். எங்க கட்சி கொடி பிடிக்கிறது அவ்வளவு இல்ல, அதுல அடுத்த கட்சி கொடியை போய் பிடிச்சி ஆட்டுவாமா? அத அவங்க தொண்டர்கள் விரும்புறாங்க, தொண்டர்கள் பொதுச் செயலாளரை விரும்புறாங்க. பொதுச் செயலாளர் பேசுற இடங்கள்ல எல்லாம் அவங்களா தண்ணி எழுச்சியாக வந்து தெருக்களின் சாதி பெயர்களை நீக்குவதாக அரசாணை வெளியிட்ட மறுநாளை கோவை பாலத்திற்கு ஜிடி நாயுடு பெயரை சூட்டியுள்ளதாக அன்புமணி குற்றச்சாட்டு. சாதியை ஒழிக்கப் போவதாக அரசாணைகள் மட்டும் பிறப்பித்து திமுக அரசு நாடகங்களை நடத்தக்கூடாது எனவும் விமர்சனம். இறைமகன் இயேசு மீது ஆணையாக வரும் தேர்தலில் எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை, வரும் காலத்திலும் தனித்துதான் போட்டி என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டம். அது ஒவ்வொரு தடவையும் நீங்க கேட்டே இருக்கீங்க, நான் ஒவ்வொரு தடவையும் பதில் சொல்லிட்டே இருக்கேன். அதனால இனிமேல் இறைமகன் இயேசு மேல ஆணையா எவரோடும் கூட்டு கிடையாது, ஓட்டு குழப்பி கிடையாது. அது அவரோட சேருவாரா இவரோட சேருவாரா? இந்த நிலத்திலே மிகப்பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான்.